வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மேம் கிருஷ்ணகிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். ஓகேவா? கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்ல கண்டிப்பாக தரமான கொஸ்டின்ஸே நம்ம மீட் பண்ணோம். ஓகேவா? அதில் ஒரு சாம்பிள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினாக இனிமேல் நம்ம டீல் பண்ண போகிறோம். குரூப் 4 கேட்டது, குரூப் 1 கேட்டது, அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இன்னைக்கு நம்ம டீல் பண்ணக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வித் இன்ஃப்ளேஷன். ஓகேவா? எக்கனாமிக்ஸில் இன்ஃப்ளேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ பணவீக்கம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன, இல்லைங்களா? ஸோ பணவீக்கம்னா என்ன, பணவீக்கம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரைட்டா? ஸோ நம்ம வெறுமனே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் பார்க்காம என்டையர் கான்செப்டையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்ஃப்ளேஷனா என்ன, டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் என்ன, காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் என்ன, ஹவு டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் கான்செப்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் கான்செப்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஓ, இவ்வளோ சிம்பிளானதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃப்ளேஷன் டாபிக் உள்ள போலாமா? சரி, பணவீக்கம் அப்படின்னா டே டு டே லைஃப்ல அன்றாட மக்களாகிய நாம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பணவீக்கம். ரைட்டுங்களா? பொருளாதாரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பணவீக்கம். ரைட்டுங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு 2015 ரைட்டுங்களா, ஒரு எல்சிடி டிவி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ச்சஸ், ஏதோ ஒரு கம்பெனி சம்திங் 30,000 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். அதுவே 2025 நீங்கள் வாங்கின அதே எல்சிடி டிவி, அதே சேம் சைஸு, இன்னைக்கு 45,000 ரூபாய். ரைட்டா? அப்போது கடந்த 10 வருஷத்தில் ஒரு பொருள் நாம் வாங்கி பயன்படுத்தின ஒரு பொருள் 30,000 ரூபாயிலிருந்து 45,000 ரூபாய், அப்போ 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அப்போ அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீது ஏற்படக்கூடிய விலையேற்றம் தான் பணவீக்கம் சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பொருட்கள் அப்படின்னா அது பிரைமரி மற்றும் செகண்டரி செக்டாரை மட்டும்தான் குறிக்கும், இல்லைங்களா? ஸோ யூ நோ வெரி வெல், Indian economy belongs to 3 kind of sectors: primary sector, secondary sector, tertiary sectors. ஓகேவா? அதில் உற்பத்தி பொருட்கள், ப்ரொடக்ஷன் அப்படின்றது நம்ம எங்கே பார்ப்போம்? பிரைமரி செக்டார்லையும் செகண்டரி செக்டாரில் மட்டும்தான் பார்ப்போம். ஓகேவா? அப்போ சர்வீஸ் செக்டாரில் ஒன்லி சர்வீஸ் மட்டும்தான், சேவை மட்டும்தான் நாம் பார்ப்போம். ஸோ இந்தியன் எக்கானமி நவடேஸ் மோஸ்ட்லி பிலாங்ஸ் டு சர்வீஸ் செக்டார். அதனால தான் இந்தியன் எக்கானமி என்னன்னு சொல்கிறாங்க, சேவைத்துறை பொருளாதாரம், சர்வீஸ் செக்டார் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்போது முன்ன சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம சொல்கிறேன். சரிங்களா? அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீதும் சேவைகளின் மீதும் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான விலையேற்றமே பணவீக்கம் எனப்படும். புரியுதுங்களா? ஸோ ஜென்ரல் இன்க்ரீசஸ் இன் த பிரைஸ் லெவல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன். ரைட்டுங்களா? அப்போ அது எப்படி சார் பொருளின் மீதான விலை ஏறிட்டே போகும்? என்ன காரணம்? ஏன் சார் ஏறும்? ஜென்ரலாக காமன் திங்கிங். ஓகேவா? ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா பொருட்களின் மீது விலையேற்றம் காணப்படுது? ஸோ ஒய் இன்ஃப்ளேஷன் அக்கர்? ஒய் இன்ஃப்ளேஷன்? நல்லா யோசிச்சு பாருங்க, நாம் ஜென்ரலாக யோசிச்சோம்னாவே வந்துடும். ரைட்டா? ஸோ ஏன் பொருளின் மீது விலை ஏறுது? ரைட்டா? ஸோ அந்த விலையேற்றம் பார்த்தீங்கன்னா அதில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் காமன் திங்கிங் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக என்ன இருக்கலாம்? ஃபஸ்ட்டு ரீசன் என்னவா இருக்கலாம்? அந்த ஒரு பொருளை நம்ம அதிகமாக நாடுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய டிமாண்ட், ஒரு பொருளின் மீது அதிகமாக டிமாண்ட் பண்ணுவோம். ரைட்டுங்களா? லிட்ரலி ஒரு கடைக்கு போகிறீங்க, நல்லா ஒரு வெஜிடேரியன் சூப்பரான, சார் ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போகலாம். ஓகேவா? அதுதானே எல்லாருமே இன்றைக்கி லைக் பண்ணுறது, ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல். ஓகேவா? அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 200 ரூபா சொல்கிறாங்க. ரைட்டா? கூட்டம் அலமோதுது. ரைட்டுங்களா? ஸோ அந்த கடையில் 100 பிரியாணி தான் அவைலபிளாக இருக்குன்னா அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா 150 கஸ்டமர் போயிடுறாங்க. ரைட்டா? அப்போ 50 கஸ்டமருக்கு அவங்க பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. ரைட்டா? ஒரு வாரம் பார்ப்பாங்க. உடனே அந்த ஹோட்டல்காரர் என்ன பண்ணுவார்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா 240 ரூபான்னு. ஓகேவா? அதே காஸ்ட்டு தான், அதே குவான்டிட்டி தான், ஆனால் 240 ரூபான்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். உடனே என்ன பண்ணுவாங்க, 150 கஸ்டமர் இருக்காங்கல்ல, எக்ஸ்ட்ரா 50 கஸ்டமர் வராங்கல்ல, அதனால் அந்த பொருளை வாங்கிறதுக்கு மேலும் கஸ்டமர்ஸ் வரதுனால, கன்சம்ஷன் இருக்கிறதுனால அந்த பொருளினுடைய மதிப்பு நம்ம உயர்த்திடுறோம். ரைட்டுங்களா? அப்போ அந்த பொருளினுடைய மதிப்பு உயரும் பொழுது கண்டிப்பாக அந்த பொருளினுடைய விலையும் உயரும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் பணவீக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரணம், அந்த பொருள் மீதான டிமாண்ட். ஓகேவா? தேவை அதிகரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன? இன்க்ரீசிங் ஆஃப் டிமாண்ட்.
சரி, அப்போ இது மட்டும் தானே சார் காரணம், வேற எந்த ஒரு காரணமும் இல்லையா? இது ஒரு ரீசன் தான். ஓகேவா? இன்க்ரீசிங் ஆஃப் டிமாண்ட்ன்றது ஒரு ரீசன் தான், ரைட்டுங்களா? சரி, அப்போ டிமாண்ட் இருக்குல்ல, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளை வேணும்ல. அதே நான்வெஜ் ஹோட்டலில் ஏன் அவன் 100 பிரியாணி மட்டும் பண்ணுறான், ஒரு 150 பிரியாணி பண்ணலாம்ல? ஓகேவா? அப்போ அந்த இடத்துல சப்ளை இல்லை, ரைட்டுங்களா? அப்போ டிக்ரீசிங் ஆஃப் சப்ளை. சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சேவை கம்மியாக இருந்தால் கூட விலையேற்றம் ஏற்படும் இல்லையா? அது ஒரு ரீசனாக சொல்லலாம் இல்லையா? அடுத்தது, இப்போ டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு பொருளின் மீது விலையேற்றம் காணப்படும், ப்ரைஸ் இன்க்ரீசிங் ஏற்படும். அப்போ அதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கலாம்? ஓகேவா? ஸோ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அதாவது மூலப்பொருட்கள் இருக்கு இல்லையா, மூலப்பொருட்களுடைய விலையேற்றம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ அதே பிரியாணி யூனோ வெரி வெல், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணினா சிக்கன் வேணும், தென் வந்து ரைஸ் வேண்டும், தென் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு சிக்கன் பிரியாணி வந்து அவங்க கடையில் 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா ஒரு 150 ரூபா அவங்களுக்கு மேக்கிங் காஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதுவே நெல் என்ன சொல்கிறது, ரைஸுடைய ரேட்டு சரியா, ஒரு கிலோ மேலே வந்து அரிசியினுடைய விலை வந்து ஒரு 20 ரூபாய் ஏறுது, சிக்கன் மேலே வந்து ஒரு கிலோ மேலே 20 ரூபாய் ஏறுது, இன்க்ரீடியன்ஸ் மேலே எல்லாம் ரேட் ஏறுதுன்னா அவங்க ஒரு பிரியாணி செய்யக்கூடிய காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு 200 ரூபா வந்துடும். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வைக்கணும்ல, லாபம் பார்க்கணும்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 50 ரூபா சேர்த்து வைப்பாங்க. அப்போது மூலப்பொருட்களுடைய விலையேற்றம் இருந்தால் கூட அது பணவீக்கம், அது விலையேற்றத்தை தான் போய் விடும். சரிங்களா? அப்போ அது ஒரு முக்கியமான காரணமாக நம்ம சொல்லலாம், ரைட்டுங்களா? வேற என்ன சார் ரீசன் சொல்லலாம்? இன்க்ரீசிங் ஆஃப் மணி சப்ளை. ஓகேவா? பணப்புழக்கம் அதிகரித்தல். சரியா? ஸோ அது என்ன சார் பணப்புழக்கம் அதிகரித்தல்? இப்போ நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி சப்ளையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது, மானிட்டரி பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ. ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம பாக்கெட்டில் எவ்வளோ பணத்தை விடணும், எவ்வளோ பணத்தை எடுக்கணுன்றது தீர்மானிக்கிறது யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? சரி, ஓகே சார். இப்போ அதுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அது எப்படி சார் பொருளின் மீதான விலையேற்றத்தை ஏற்படுத்தி விடும்? ஒரு சின்ன கான்செப்ட் தான். நம்ம கையில் காசு 250 ரூபா இருக்கிறதுனால தானே போயிட்டு அந்த பிரியாணி வாங்க போகிறோம், புரியுதுங்களா? இப்போ நம்ம கையில் காசு 250 ரூபா இல்லை, இன்ஸ்டெட் ஆஃப் 250 நம்மக்கிட்ட 150 தான் இருக்குது, 150 ரூபா தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு பிரியாணி வேணாம் குஸ்காவே போதும், வாங்கிட்டு வந்துருமா? அப்போ நம்ம பேக்கெட்டில் காசு கம்மியாக இருந்தால் பிரியாணி வாங்குறத வந்து நம்ம குறைச்சிப்போமா? நம்மள மாதிரி அதே மாதிரி ஒரு 10 பேர்த்துக்கிட்ட, ஒரு 20 பேர்த்துக்கிட்ட 150 ரூபா தான் வச்சுருக்கான், என்ன பண்ணுவான், எனக்கு குஸ்கா மட்டும் போதும். அப்போ பிரியாணி மீது டிமாண்டு குறைஞ்சிருமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து விலையேற்றமும் குறைஞ்சிருமா? அப்போது மணி சப்ளை, நம்ம பேக்கெட்டில் காசு அதிகமாக இருந்தால் அது நம்மளுடைய தேவையை தூண்டும், ரைட்டுங்களா? அந்த தேவையை தூண்டும் பொழுது அளவுக்கு அதிகமான தேவையை வந்து நாம் வாங்கி குமிக்கணும், நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து பணவீக்கத்தில் கொண்டு போய் விட்டுரும், ஒரு பொருளின் மீதான விலையேற்றத்தில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? அப்போது இன்க்ரீசிங் ஆஃப் மணி சப்ளை. சரிங்க சார், வேற என்ன ரீசன் இருக்கா? இதை தாண்டி வேற என்ன ரீசன் இருக்கான்னா, எஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கட்டமைப்பு. சரியா? கட்டமைப்பு பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன், ரைட்டா? அது என்ன சார் ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், லைக் இப்போ உற்பத்திக்காக பயன்படக்கூடிய பொருட்களினுடைய இடம், சரியா? இப்போ லைக் ஒரு ஷோரூம் இருக்குது, ரைட்டா? இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் பத்தலை, மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படி இல்லை அதனுடைய லீஸ் அமௌண்ட்டோ இல்லை ரெண்ட் அமௌண்ட்டோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது அதற்கான செலவு கூடுதலாகும் இல்லைங்களா? அப்போ செலவு கூடுதலாகுது, உற்பத்திக்கான செலவு, உற்பத்திக்காக பயன்படக்கூடிய இடத்தினுடைய மதிப்பு உயர்தல் அல்ல இடத்தினுடைய அளவு மாறுவதனால் அதனுடைய விலை உயர்ற்றம் கண்டிப்பாக அந்த பொருளின் மீது தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன் அதே தான். இப்போ அதை வந்து அப்படியே சர்வீஸாகவும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷனில் சேவையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கூட நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷனில் தான் கொண்டு வருவாங்க, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது சென்னை டு கோயம்புத்தூர், ஓகேவா, ஒரு லாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கூட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு 40,000 வந்து ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ரைட்டா? இப்போ ஃபியூல் கன்சம்ஷன், ஃபியூல் ரேட் ஏறிடுச்சு, டீசலுடைய ரேட் ஏறிடுச்சு, இல்லைன்னா டிரைவர் படி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சென்னை டு கோயம்புத்தூருடைய வாடகை
45,000 இல்லை 47,000 உயர்ந்துரும். என்ன காரணம்? டீசல் விலை ஏறிடுச்சு. ரைட்டுங்களா? என்ன காரணம்? வண்டி ஸ்பேர் பார்ட்ஸ் உடைய ரேட் ஏறிடுச்சு. ஓகேவா? அப்போ அந்த பொருட்களை எடுத்துட்டு போனதுனால எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீட்டைல் செல்லரோ ஹோல்சேல் செல்லரோ 7,000 8,000 அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது வருதா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7,000 8,000 பிரித்து அவங்க அந்த பொருளின் மீது தான் போடுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதனாலும் பொருட்களின் மீது விலையேற்றம் காணப்படும். வேற என்ன சின்ன சின்ன காரணங்கள், வேற என்ன ரீசன் இருக்கா சார் அப்படின்னா இருக்கு. சரியா? அடுத்த காரணங்கள் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லைப்பா, சேலரி கம்மி, சம்பளம் பத்தலை, எங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்குது, எங்களுக்கு போனஸ் ஏற்றி கொடுங்க, சம்பள உயர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் வந்து கம்பெனிக்கு போகல, ப்ரொடக்ஷனுக்கு போகல, அது எம்எஸ்எம்இ செக்டராக இருந்தாலும் சரி, இல்லை லார்ஜ் ஸ்கேல் செக்டராக இருந்தாலும் சரி, எப்படினாலும் ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஒரு மாதம்ப்பா கம்பெனி வேலைக்கே போகல, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிருமா, கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன் இல்லாமல் போயிருமா? அப்போது தேவை சரியாக இருந்து, சேவை சரியாக இருந்து, பணப்புழக்கம் சரியாக இருந்து, மூலப்பொருட்களுடைய விலையேற்றம் சரியாக இருந்து, எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்படி இருந்து விலையேற்றம் காணப்படுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ சொல்லலாம் இல்லையா? அது ஒரு காசஸாக சொல்லலாம் இல்லையா? அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தென் சின்ன சின்ன வேற காரணங்கள். ஓகேவா? பவர் இஷ்யூஸ் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபேமஸான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து பவர் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க ஜெனரேட்டரோ இல்லை வந்து ஆல்டர்னேட் மெக்கானிசத்தை அவங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதுக்காக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவாங்க இல்லையா? அந்த செலவும் அந்த பொருளின் மீது தான், அந்த உற்பத்தி பொருள் மேலே தான் போடுவாங்க. ரைட்டுங்களா? சரி, வேற என்ன சார்? இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்லலாம்னா டாக்ஸ். ஓகேவா? உற்பத்தி பொருட்களின் மீது, ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களின் மீதும் உற்பத்தி வரி விதிக்கப்படும். ரைட்டுங்களா? ஸோ அப்படி வரியை வந்து அரசாங்கம் உயர்த்தும் பொழுது, ஒரு பட்ஜெட் வரும் பொழுதும் அந்த டாக்ஸில் மாடிஃபிகேஷன் எதனா இருக்கும், இல்லை புது வகையான இம்போசிஷன் என்ன இருக்கும் டாக்ஸில். அப்போ அந்த பொருளின் மீதான வரியை வந்து கூட்டும் பொழுது கண்டிப்பாக அந்த பொருளின் மீதான வரி என்ன பண்ணுது? விலையை சேர்த்து தூக்கி விட்டுருதா? அப்போ அதனாலேயும் ஒரு பொருட்களின் மீதான விலையேற்றம் காணப்படுமா? ஸோ இப்படி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் காசஸ் இருக்குது. ரைட்டா? ஒரு பொருளின் மீதான பணவீக்கம் ஏற்படுவதற்கு இவ்வளவு காரணங்கள் இருக்குது. ஆனால் டிஎன்பிசி பாவம் என்ன கேட்டாங்க? 4 ஆப்ஷன் தான் வச்சாங்க. ஓகேவா? அந்த 4 ஆப்ஷன்லையுமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் 2 ஆப்ஷன் வந்து இதில் ப்ரையாரிட்டி ரீசனாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சி எக்ஸலண்ட் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம இதை சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? அந்த இன்ஃப்ளேஷன் கொஸ்டினை வந்து ஹேண்டில் பண்ணும்போது இதுக்கு இதுவும் காரணம் வரும், இதுவும் காரணம் வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே இன்பில்ட் வித் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? சரி, ஓகே சார், இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு. ரைட்டுங்களா? ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கால்குலேட் பண்ணுவாங்க, எத்தனை மந்த்துக்கு ஒரு டைம் சார் கால்குலேட் பண்ணுவாங்க? கொஸ்டின் நம்மளுக்கு அப்படியும் கேட்பாங்க. சரிங்களா? 1 month ஒன்ஸு, ஓகேவா? 3 month ஒன்ஸு, ஏன்னா 3 monthன்றது 1 quarter. ரைட்டுங்களா? 6 month ஒன்ஸு, ஓகேவா? 9 months, தென் 1 year. ரைட்டுங்களா? ஸோ எவ்ரி 1 quarters. ஓகேவா? ஒரு ஆண்டை வந்து, ஒரு நிதி ஆண்டை 4 காலாண்டுகளாக பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு காலாண்டுகளுக்கு ஒரு முறையும் பணவீக்கமானது கணக்கிடப்படும். ரைட்டுங்களா? ஸோ இப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. சரி, ஓகே சார், ஆஸ் பர் யுவர் வியூ இன்ஃப்ளேஷன்றது நல்ல கான்செப்டா இல்லை வந்து ஒரு கெட்ட கான்செப்டா? இது வந்து என்ன சொல்றது, டெவிலா? அதாவது இந்தியன் எக்கானமிக்கு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு எக்கானமிக்கு இன்ஃப்ளேஷனாக வந்து இது ஆகாதா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்ஃப்ளேஷன்ற ஒரு கான்செப்ட் இருந்தால் தான் பொருளாதார வளர்ச்சின்றது காண முடியும். ஓகேவா? இன்ஃப்ளேஷன் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம டெவலப்மெண்ட்டுக்கான வழியை நம்ம தேட மாட்டோம். ஓகேவா? இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக பொருட்களுடைய தேவை அதிகரிக்க என்ன பண்ணுவாங்க? கம்பெனிஸ் வந்து உற்பத்தி பொருளை பெருக்குவாங்களா? இப்போ உற்பத்தி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணி ஆகணும்? எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணுமா? அப்போ வேலை இல்லாதவங்க வேலை வாய்ப்பு பெறுவார்களா? அப்போ இன்ஃப்ளேஷன்றது ஒரு அளவு வரைக்கும் இருந்தால் அது நல்லது. ரைட்டுங்களா? அது எப்படி சார் ஒரு அளவுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க? சரியா? ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம். ரைட்டுங்களா? ரொம்ப டெப்த்தாலாம் போக வேண்டாம். இப்போ லைக் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 3%. ஓகேவா? க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தமிழில் வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய பணவீக்கம் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அந்த ஊர்ந்து செல்லக்கூடிய பணவீக்கத்தில் வந்து பணவீக்கத்தினுடைய விலையேற்றம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். லாஸ்ட் 9 yearsல 10 yearsல வெறும் 10% தான் ஏறி இருக்கும்.
2015 ஒரு பொருளின் மீதான விலை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னா இப்போ வெறும் 110 ரூபா தான் இருக்கும். ஸோ அப்படி விலையேற்றம் காணப்பட்டால் அதுக்கு பேர் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், ரைட்டுங்களா? அடுத்தது 3 to 10% அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, நடந்து செல்லக்கூடிய பணவீக்கம் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அப்போ நடந்து செல்லக்கூடிய பணவீக்கத்தில் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் பொருட்களின் மீதான விலையேற்றம் 50% ஏறி இருக்கும். அப்போ வந்து 2015 100 ரூபானா இன்னைக்கு 150 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கும். இது கொஞ்சம் சிரமத்தை தான் ஏற்படுத்தும், ரைட்டுங்களா? ஏன்னா இந்தியா இந்த பணவீக்கத்தில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப நாளாக வந்து வாக்கிங் இன்ஃப்ளேஷனில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? அடுத்தது 10 to 20%, ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஓடக்கூடிய பணவீக்கம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அடுத்தது 20 to 100% கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன், ரைட்டுங்களா? ஆர் ஜம்பிங் இன்ஃப்ளேஷன் ஆர் ஃப்ளையிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் அதுக்கு வந்து நேம்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? தாவக்கூடிய, பறக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாம் வந்து கடந்த 5 வருஷத்துலேயே பொருட்களின் மீதான விலை அப்படி டபுள் ஆயிரும், ரைட்டா? 100 ரூபான்னு விற்றது 2020 100 ரூபான்னு விற்றது இன்னைக்கு அப்படியே 200 ரூபான்னு மாறிடும், ஓகேவா? அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன், ரன்னிங் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டுலாம் சொல்கிறது. இதுக்கெல்லாம் டேடி, இதுக்கெல்லாம் அப்போ ஒருத்தர் இருக்கான், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா? மிதமிஞ்சிய பணவீக்கம், ரைட்டா? கட்டுக்கடங்காத அளவு ஏறிட்டு போயிட்டே இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ ரீசன்ட் டைம்ஸில் நம்ம பார்த்த ஸ்ரீலங்கா, ஓகேவா? ஸோ ஆப்கானிஸ்தான், வடகொரியா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷனுக்கு எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் தான், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் கணக்கெல்லாம் கிடையாது, நாள் கணக்கில், வாரக்கணக்கில் ரேட் ஏறும், சரியா? எத்தனை பேர் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்களோ கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஆரஞ்சு பழம் 350 ரூபா 400 ரூபான்னு போச்சு, ஓகேவா? ஆப்கானிஸ்தானில் 1 கிலோ வாழைப்பழம் 4000 ரூபான்னு விற்றாங்க. வடகொரியாலையும் அதே நிலைமை தான், 1 கிலோ வாழைப்பழம் 5000 ரூபான்னு சொல்லிட்டு விற்றாங்க, ரைட்டா? என்ன காரணம்? அங்கே வந்து ப்ரொடக்ஷன் இல்லை, வாழைப்பழம் இல்லை. காசு இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணாலும் இருக்குது, காசை வச்சு என்ன பண்ண முடியும்? உற்பத்தி இல்லாமல் பணம் மட்டும் இருந்து என்ன பண்ண முடியும்? அப்போது உற்பத்தியினுடைய அளவும் பணத்தினுடைய அளவும் அல்லது பணப்புழக்கத்தினுடைய அளவும் ஒரே அளவு இருக்கும் பட்சத்தில், ஈவனா சமமா இருக்கும் பட்சத்தில் அந்த நாட்டில் பணவீக்கமானது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும், ரைட்டுங்களா? இதுல ரெண்டுத்துல எதனா ஒரு மாற்றம், பணப்புழக்கமும் இல்ல பொருட்களினுடைய உற்பத்தியினுடைய அளவும் ஏதாவது மாற்றத்தை கண்டால் கண்டிப்பா வந்து ஒன்று பணவீக்கத்துல கொண்டு போய் விட்டுரும், இல்லைன்னா பண வாட்டத்துல கொண்டு போய் விட்டுரும், ஓகேவா? ஸோ பண வாட்டம்னா டீஃப்ளேஷன், அது இன்னும் மோசமான கான்செப்ட், ஓகேவா? இன்ஃப்ளேஷன்னா கூட பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும், ஆனால் டீஃப்ளேஷன்னா பொருளாதார மந்தத்தை ஏற்படுத்தும், ரைட்டுங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லி முடிச்சிடும் பாருங்களேன். நாட்டில் பணப்புழக்கமே இல்லை, கையில் காசே இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பொருளை போய் வாங்குறதை அவாய்ட் பண்ணுவோம், காசே இல்லை, எங்கே நம்ம போய் வாங்குறது? அப்போ அதே பிரியாணி கடைக்கு போகிறோம், அவன் உடனே பிரியாணி ஆஃபர் 2 பிரியாணி 200 ரூபான்னு போடுவான், ஆனால் அவன் பாக்கெட்டில் வெறும் 70 ரூபா தான் இருக்கும், ஒரு பிரியாணி வாங்குறது கூட காசு இருக்காது, ரைட்டுங்களா? உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு பிரியாணி 100 ரூபா, ஓகேவா? குஸ்கா வந்து 50 ரூபான்னுவான், உடனே நம்மகிட்ட 70 ரூபா இருக்குது, அப்போ நம்ம குஸ்கா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம், ரைட்டுங்களா? ஆனால் அவனுக்கு மேக்கிங் காஸ்ட், பிரியாணி செய்யறதுக்கான மேக்கிங் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு இருக்கும். ஆனால் கையில் காசு இல்லை, மக்கள் கையில் காசு இல்லைன்றதுனால அவன் என்ன பண்ணுறாங்க? மேக்கிங் காஸ்ட்டோட கம்மியாக வந்து அந்த பொருளை நம்மளுக்கு விற்கிறான், ரைட்டுங்களா? ஸோ இப்படி சில சூழ்நிலைகள் ஏற்படும், அதற்கு பேர் தான் பணவாட்டம், பொருளாதார மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? பொருளாதார மந்தம் வந்தால் இப்போ நாம் ஜென்ரலாக கேட்குறோம்ல, ஏன்டா மந்தமாக இருக்க, ரைட்டா? ஏன் இன்ஆக்டிவாக இருக்க, ரைட்டுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. அப்போ இன்ஃப்ளேஷன் வந்தால் ஆக்டிவாக இருப்பாங்க, புரியுதுங்களா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீஃப்ளேஷன் வந்தால் மந்தமாக இருப்பாங்க, இன்ஆக்டிவாக இருப்பாங்க, சரியா? ஸோ அதுதான் பணவாட்டத்துக்கும் பணவீக்கத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், ஓகேவா? தென் ஃபைனலாக ஹவு டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன், ரைட்டா? ஹவு டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன், எப்படி சார் இந்த பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதுக்கு அரசாங்கம், ஆர்பிஐ மேற்கொள்ளக்கூடிய சில நடவடிக்கைகள் இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நிர்வாக கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, நிர்வாக கொள்கைகள், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிதி கொள்கைகள், நிர்வாக கொள்கைகள், நிதி கொள்கைகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண கொள்கைகள், சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் வந்து ஹேண்டில் பண்றது யாருன்னா
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பண கொள்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ, டிராஃப்டட் அண்ட் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. சரியா? ஸோ இவ்வாறெல்லாம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தப்படுகிறது. இது ஒவ்வொன்றும் ஒரு கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிதி கொள்கைன்னா பட்ஜெட்டு, ஸோ டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி. தென் நிர்வாக கொள்கைன்னா என்ன சார்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இப்போ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் வந்தால் சின்ன வெங்காயம் தட்டுப்பாடு ஏற்படும். அதற்கு முன்பு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன வெங்காயம் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து மிகுதியாக இருக்கும். உடனே நம்ம எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருப்போம். ரைட்டுங்களா? அப்போது ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதமே அரசாங்கம் என்ன பண்ணிடணும்? இல்லை, நவம்பர் டிசம்பரில் இந்தியாவிலே சின்ன வெங்காயம் தட்டுப்பாடு ஏற்பட போகிறது, எனவே நம்ம எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணணும், இல்லை குறைச்சிக்கணும். ஏன் நம்ம செஞ்சுமே, அரிசியுடைய ஏற்றுமதியை நம்ம கண்ட்ரோல் பண்ணோமே. நம்ம இந்திய அரசாங்கம் வந்து பாஸ்மதி அரிசியை தவிர பிற அரிசிகள் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது. ஏன்னா இந்தியாவிலே அரிசி உற்பத்தி குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த 1-1.5 வருஷம் வந்து பஞ்சாப் விவசாயிகள் முழுவதும் அந்த ஃபார்ம் ஆக்டை எதிர்த்து போராட்டாங்க இல்லைங்களா? அப்போ மிகப்பெரிய டெபிசிட் இந்தியாவில் ஏற்பட்டது. ஓகேவா? அப்படி நிர்வாக ரீதியாக அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய சில முடிவுகளினால் பொருட்களின் மீதான விலையேற்றம், பணவீக்கம் ஏற்படாமல் தடுக்கலாம். ஓகேவா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ரைட்டுங்களா? நிதி கொள்கை டாக்ஸ், ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை குறைக்கிறதுனால பொருளின் மீதான விலை கட்டுப்படுத்தப்படும். ரைட்டா? பணக்கொள்கை எக்ஸாம்பிள், கிளியர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மணி சப்ளை. ஓகே, பணக்கொள்கைக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள்னா பணப்புழக்கத்தை தான் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதன் மூலமாக ஒரு நாட்டில் நிலவக்கூடிய பணவீக்கத்தை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். ரைட்டுங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பணவீக்கத்தினுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 1 கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ டு ஆல்.